ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேப்பரில் பூ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஏ4 கலர் பேப்பர் இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. ரெண்டாக மடிச்சுக்கிட்டு அதை வந்து சமமாக கிழிச்ச மாதிரி ஒரு ஸ்கேல் எடுத்துகிட்டு கிழிச்சிக்கோங்க. வந்து ஒரு ஷீட்டை எடுத்து இப்படி முக்கோண ஷேப்பில் மடக்கிட்டு, அதுக்கப்புறம் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதையும் மடக்கிட்டு ஒன்று போல் மடக்கிட்டு அதையும் கிழிச்சிடணும். அதுக்கப்புறம் இதே மாதிரி வரும். இது என்ன செய்யணும்னா, இதையும் ரெண்டாக மடக்கி கரெக்டாக நடு சென்டரில் வந்து வர மாதிரி நல்லா மடக்கி வச்சுக்கோங்க. நல்லா ஒன்று போல் மடக்கி வச்சுக்கிட்டு அதை விரித்து வைக்கணும். அதுக்கப்புறம் நடு மத்தியில் விரல வச்சுட்டு மடக்கிக்கோங்க. ஃபுல்லாக மடக்காதீங்க, இப்போ கொஞ்சம் கேப் விட்டு மடக்குங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். மடக்குனா இந்த மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் அதை பின்னாடி பக்கம் திருப்பி அந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் நடு சண்டையில் கோடு இருக்குல்ல, அதுவும் கொஞ்சம் டச் ஆகிற மாதிரி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு அதை ஒன்று போல் ஆக்கிக்கோங்க. பூ ரெடி. நிறைய நாங்கள் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம சார்ட்டில் எப்படி ஒட்டலான்னு பார்க்கலாம். பேப்பரில் கீழ் மொனை இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் மடக்கி வச்சு நடுவில் கம் போட்டு ஒட்டணும். நான் வந்து ஒரு ஒயிட் சார்ட் எடுத்திருக்கேன். பின்னாடி கம் வச்சு தடவி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்கெட்சால் வரைஞ்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா க்ரீன் கலர் பேப்பர் இருக்குல்ல, அதை வச்சுனாலும் ஒட்டிக்கிடலாம். எனக்கு வந்து ஸ்கெட்சு சரியாக அடிக்காதனால நான் கலர் பேப்பரை நான் ஒட்டிக்கிட்டேன். ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பேப்பர் பூ ஒட்டும் போது